தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் ஆடித்தபசு திருவிழாவில் 9ஆம் நாள் கோமதி அம்பாள் திருத்தேரோட்டம் விமர்சையாக தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன், தென்காசி சங்கரன்கோவிலில் தற்போது தேர் வீதி உலாவானது தொடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராஜலட்சுமி, சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடித்தபசு திருவிழாவின் 9ஆவது நாள் திருவிழாவில் கோமதி அம்மன் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக துவங்கியது. சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தென் தமிழகத்தில் அமைந்துள்ள சிவஸ்தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஒன்று சைவ வைணவ சமய பேதங்களை கடந்து சமரசத்தை நிலைநாட்டும் ஸ்தலமாக சங்கரன்கோவில் சங்கரநாராயணர் ஆலயம் திகழ்கிறது. இங்கு வருடந்தோறும் ஆடித்தபசு திருவிழாவாக 12 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவிழா கோமதியம்மன் சன்னதி முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலையும் இரவும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. 9ஆம் திருநாளான இன்று கோமதியம்மன் தேரோட்டம் வெகு விமரிசையாக துவங்கியது. தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாள் காலை திருத்தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தேரில் கோமதி அம்பாள் பட்டுடுத்தி முத்துமாலை நவரத்தின பதக்க ஒட்டியானம் பவள மாலையுடன் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். பின்னர் பஞ்சவாத்தியங்கள் இசைக்க சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன் ஜெய்சங்கர், பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை வலம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு நெல்லை சரக காவல்துறை தலைவர் திருநாவுக்கரசு உத்தரவின் பேரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக்குமார் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை வாகனங்களும் மருத்துவத்துறை வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆடித்தபசின் சிகர நிகழ்ச்சியான அம்பாள் தபசு காட்சி கொடுக்கின்ற வைபவம் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறுகின்றது. ராஜலட்சுமி, வழங்கியதற்கு நன்றி ஹரிஹரன்.